So welcome to Kerala Lottery Guessing for Relax Official. ஸோ நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ஆளுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு கொடுத்துருக்கான் பார்க்கலாம். 25 சாட்டர்டே காருண்யா ட்ரா நம்பர் 655. 655க்கு 692 ரிசல்ட்டு 542 கொடுத்துருக்கான். கேஎல் இதில் பாருங்கள், 1 வீக்காக ஒரு 20 டேஸ்லேருந்து பாருங்கள், 20 டேஸ்லேருந்து பார்க்குறேன். நம்ம தான் முட்டாள்தனமாக இங்கே ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கோம். 20 டேஸ்லேருந்து 18ஆம் தேதி 4 கொடுத்தான், 19 5 கொடுத்தான், 18 1 கொடுத்துட்டு 19 4 கொடுத்தான், 20 5 கொடுத்தான், 21 ரம்மி கொடுத்தான் 3. அப்படியே இப்படி உல்டாவில் கொடுத்தான். நம்ம அதுக்கு 0 ஏதோ கொடுத்தோம், 0 2 கொடுத்தோம், 7 அல்லது 9 கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே ரம்மி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு மறுத்துட்டும் பாருங்கள், 4th ரம்மி கொடுத்தான். ஏ போர்டு 3 4 5 2 அப்படி கொடுத்துட்டோம். அப்போது 22ஆம் தேதி பாருங்கள், 22ஆம் தேதி இங்கே மார்க் பண்ணியிருக்கோமே பார்த்தீங்களா, 4 3 2 4 இது எங்கே கொடுத்துருக்கோம், அதே ரம்மியில் ஃபாலோ பண்ணிட்டான். அப்போது 23க்கு இந்த 4 கொடுத்துட்டான். அப்போ 24க்கு திரும்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு 9 ஆகட்டும், ஆப்போசிட் 9 இருக்கும், இல்லை ஒரு 0 1 இருப்போம் அப்படின்னு கொடுத்தோம். அவனும் திருப்பி 3 கொடுத்துட்டான், 2 4 3. அப்போ எதில் இருந்து 20ஆம் தேதியிலேருந்து இங்கே கொடுத்துருக்கான் ரம்மியை. திரும்ப இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கான், ஏ போர்டுக்கு 4 3 5 இப்படி பாருங்கள், 25 4 3 5 இது ஒரு ரம்மி ஆகிடுச்சு. ஆனால் இது பூராவுமே நாளைக்கு கேன்சல். இது வரைக்குமே கேன்சல் ஆகிடுது. எண்ணிலிருந்து இது பூராவுமே ரம்மி கணக்கு பண்ணியிருந்தால் சரியான வெற்றியை தேடி கொடுத்துருக்கு, சரியாக வின்னிங் வாங்கியிருக்கலாம். ஃபுல்லாக இது ஏ போர்டில் ரம்மி ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இது பவர் நம்பர் தான் வரணும். பவர் நம்பர் அல்லது 7 அல்லது 9 3 ஃபிகர் கொடுக்குறேன், சரிங்களா. 5க்கு இப்படி தான் வரணும். இத்தனை ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ பி போர்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு 3. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏ போர்டில் ரம்மி கொடுத்துட்டான், பி போர்டில் 2 3 4 5 6ன்னு இப்படி வரணும். அப்படின்னா 5 பி போர்டுக்கு 3 5 9 திரும்ப 9 பி போர்டுக்கு திரும்ப 9 கொடுக்குறேன். ஸோ சி போர்டுக்கு 7 to 9 ப்ளஸ் இந்த 2 7 7 அடிச்சு 2 அடிப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கல. அப் அண்ட் டவுன் தான் அடிக்கணும். 1 அல்லது 3 அடிக்கணும். அப்போ 3 அல்லது 4 இப்படி கொடுத்துட்டா. ஸோ நாளைக்கு வெற்றிகரமாக இப்படி தான் வரணும், என்னுடைய கணிப்பு. ஸோ நண்பர்களே, உங்களுடைய கெஸ்ஸிங்க்கு ஃபாலோ பண்ணுங்க. நான் நிறைய தடவை சொல்லுவேன், ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது இந்த 1 வீக்காக. 1 வீக் இல்லை, ஒரு 3 4 டேஸாக ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 039
753 994 இது ஒன்று இருக்குது இல்லைங்களா. இது நாளைக்கு பார்க்கலாம். நாளைய ரிசல்ட் சண்டே 26 மே சண்டே அக்ஷயா 653 ட்ரா நம்பர். இதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெற்றி கணிப்பு 653க்கு உண்டான வெற்றி கணிப்பு 26/5/2024 சண்டே தரமாக வெற்றி அமைய இறைவனை பிரார்த்திக் கொள்வோம். 039 753 994 இப்படியே என்னுடைய கெஸ்ஸிங் வருது. ஸோ நேற்றுக்கு கொடுத்த ரிசல்ட்டில் எல்லாமே டியருக்கு பாஸ் ஆகிருக்கு. நான் எப்படி சொல்ல வரேன்னா 1 PM டியரில் 510 கொடுத்துருக்கான். டியரில் 1 PM 510, 6 PM 413, 8 PM 166. இப்படி மேட்ச் பண்ணால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 166 8 PM கொடுத்துட்டான். இந்த 66 நான் கணக்கு பண்ணலை. ஸோ 6 PMல 413 கொடுத்தது எங்கே கொடுத்தா முந்தா நாள் வந்து அப்படியே 8 PMல கொடுத்தது இப்போது 6 PMல கொடுத்தான். 6 மணி டயத்துக்கு அதே நம்பரை இங்கே கொடுத்துட்டான். ஸோ இப்படியே ரிப்பீட் நம்பரே கொடுத்துருக்கான். அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபிகர் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏபி பிசி ஏசி இப்படி தான் நான் கணக்கு பண்ணுறேன். ஃபெயிலியர் ஆகுதோ ஆகலையோ அப்படின்றது தனிப்பட்ட விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தரமான வெற்றியை நல்லா டெய்லி வின்னிங் எடுக்கணும். நாளைக்கு 07/79 ஏபிபிசி கொடுத்துட்டேன். ஆல்போர்டு அப்புறம் கொடுக்குறேன். 79 99 35 95 93 34 44 வரதுக்கு இல்லை 49 09 77 53. இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் மேற்கொண்டு பார்க்கணும் அப்படின்னா ஆல் போர்டு எதிர்பார்ப்பீங்க. ஆல் போர்டு நான் இன்றைக்கி என்ன கொடுக்க வர்றேன் அப்படின்னா, நாளைக்கு 0 அல்லது 9, ஆல் போர்டு 0 அல்லது 9 இதுதான் என்னுடைய கணிப்பு. வெற்றிகரமாக எனக்கு 9 தான் தோணுது நாளைக்கு. ஸோ வெற்றிகரமாக நாளை 9 ஆல் போர்டுக்கு போடுறவங்க, சிங்கிள் போர்டுக்கு போடுறவங்க ஆல் போர்டு 9 போடுங்க. ஸோ ஏபிசியை பார்த்துடலாம். ஏபிசி 039 735 753 994 499 753
773 377 507 50. இதில் இடையில ஒரே ஒரு நம்பரை கொடுக்குற ஆப்போசிட்டு 8 டவுட்டாக இருக்குது. 508 பிசியாவது கிடைக்கணும் இல்லைங்களா? 507 508 இப்படி வரணும். ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்க்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் எந்த ஃபிகர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் எனக்கும் எப்படி சொல்கிறது திட்ட வேண்டாம். உங்கள் மேட்சிங்க்கு ஃபாலோ பண்ணி விளையாடுங்க. காசு உங்களுடையது. ஸோ மேட்ச் பண்ணி விளையாடுறதும் உங்களுடைய திறமை, வின்னிங் வாங்குவதும் உங்களுடைய திறமை. ஸோ வீடியோ போடுவது தான் என்னுடைய கடமை. ஸோ தப்பு சொல்ல விரும்பலை. எல்லாருமே மேட்ச் பண்ணி கரெக்டாக விளையாடுங்க. நீங்கள் வெற்றிகரமாக வெற்றி எடுத்தால் தான் எனக்கு அது ஒரு துணை, ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ நன்றி.